நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி காலத்தில் நோயுற்று இருந்த பொழுது ஒரு நாள் தன்னுடைய மனைவிமார்களிடத்தில் கேட்டார்கள், அஸல்லன் நாஸ், மக்கள் எல்லாம் தொழுது விட்டார்களா என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள் பதிலளித்தார்கள், வஹும் யன்தஸிரூனக் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வினுடைய தூதரே, அவர்கள் உங்களைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செவியுற்றுவிட்டு பிறகு சொல்கிறார்கள், எனக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் கொண்டு வாருங்கள், நான் ஒளி செய்ய வேண்டும். ஒழுவும் செய்துவிட்டு பிறகு எழுந்திருக்க முயற்சி பண்ணுகிறார்கள். எழுந்திருக்க முடியவில்லை, மயக்கமடைகிறார்கள். மீண்டும் கண் விழிக்கிறார்கள். கண் விழித்த பிறகு கேட்கின்றார்கள், மக்கள் எல்லாம் தொழுது விட்டார்களா என்று. ரசூலல்லாஹ், அவர்கள் எல்லாம் உங்களுக்காக தான் காத்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். பிறகும் ஒளி செய்கிறார்கள். மீண்டும் எழுந்திருக்க முயற்சி செய்கின்ற பொழுது மயக்கமடைகிறார்கள். இதே போன்று 3 தடவைக்கும் மேற்பட்ட நிலையில் நடந்துவிட்டது. இருந்தும் எப்படியாவது தொழுகைக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 சஹாபாக்களை அழைத்து அவர்களுடைய தோள் உஜத்தின் மீது கை வைத்தவாறு நம்முடைய கால்கள் இரண்டும் தரையில் எழுபடுகின்ற நிலையில் பள்ளிவாசலுக்கு தொழுவதற்காக வேண்டி சென்றார்கள். எனவே நம்மளுடைய உடல்நிலை எப்படி இருந்தாலும் சரி, இந்த தொழுகை என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்திற்கு மட்டும் சலுகையே கிடையாது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும்.